வணக்கம். என் பேர் டேவன். நான் உளுத்திராம் வட்டாரத்திலேருந்து பேசுகிறேன், ஜோஹர். எதுக்கு நான் இந்த வீடியோ வெளியாக்குறேன்னு சொல்ல போனாக்கா, கேகேபி சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் என்னோடய கருத்து, தனிப்பட்ட கருத்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேதி 8 5ஆம் மாதம் 2024. 1969 இனக்கலவரம் நடந்துச்சு. அந்த இனக்கலவரம் நடந்த பிற்பாடு துன்ராசா என்ன செஞ்சார், ஜாதி வேறுபாடில் நிறையா வேறுபாடு இருக்குது. அதாவது பெரிய பணக்காரங்க இருக்காங்க, ஏழை இருக்காங்க அப்படின்ட்டு டிபி, தாசார் எக்கனாமி வார்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் 20 வருஷம் சொன்னாங்க, மலாய மக்கள்களை முன்னேற்றத்துன்ட்டு. அதனால் ஒரு கேள்வி இல்லை. அந்த நேரத்தில் 91 முடிஞ்சுது. அதுக்கு பிற்பாடு இன்னும் டிவின்னு என்னென்னமோ திட்டம் கொண்டு வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நான் எதனால் சொல்ல வரேன்னாக்கா, நம்ம சிறந்த தலைவர், அதாவது சாதனை புரிந்த தலைவர்னு நம்ம சொல்ல போனாக்கா தூண் சம்பந்தன். அவர் தான் அந்த காலத்திலேயே 10 வெள்ளி 20 வெள்ளி வாங்கி மக்களுங்களை NLFCS ஆரம்பித்து ஒரு 25 தோட்டம் வாங்கி நிறைய மக்களுக்கு வீடு வசதியெலாம் செஞ்சு கொடுத்தவர் அவர். இப்போ வரைக்கும் ஒரு பில்டிங் 27 மாடி இருக்குன்றவங்க பங்குனான் தூண் சம்பந்தன் கேளில் பேர் போட்டுக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ உள்ள மக்கள், அதாவது தமிழ் பேச வேண்டிய முழு அமைச்சர், தமிழ் பேசக்கூடிய முழு அமைச்சர் நம்மளுக்கு வேணும், முழு அமைச்சர் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் மைக்காக்காரங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேள்வி. ஏங்க முழு அமைச்சர் முழுசாக அமுக்கிறதுக்கா? அந்த மாதிரி தான் நான் அமுக்குனாங்க. மைக்கா ஹோல்டிங் என்ன ஆச்சு? டெலிகாம் ஷேர் என்ன ஆச்சு? இந்த 2 கேள்வி இன்னும் நிறைய இருக்குது. அது கீழே பட்டியல் போட்டால் நிறைய இருக்குது. முழுசாக அமுக்கிட்டாங்களே, இதுக்குன்னு யாரும் பதில் சொல்லலையே. என்னத்துக்கு நம்ம முழு அமைச்சர் இருந்து இந்த மாதிரிலாம் தேவையில்லை. அன்வார் இப்ராஹிம் கல்வி அமைச்சராக இருக்கும்போது நிறையா இங்கேருந்து ஒரு குழு போய் அவர்கிட்ட மோதி, மலாய் ஸ்கூலுக்கு என்னென்ன சலுகை இருக்கோ அதேமாரி தமிழ் ஸ்கூலுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அன்வார் அப்ரூவ் பண்ணி அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது ஃபைனான்ஸ் அமைச்சருக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காரு. அது மறக்க முடியாதுங்க, அது மறக்க முடியாது. அன்வார் தேர்தல் முன்னுக்கு ஏதோ மேனிஃபெஸ்டோலையோ அதுலேயோ எது வாக்குமூலம் அவர் கொடுக்கலங்க. இந்த மாதிரி இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க அன்வார் ஏமாற்றிட்டாரு. அவர் ஏமாத்தலையே, என்னை பொறுத்தவரைக்கும் ஏமாத்தலை. எந்த பிரதமரும் கொடுக்காத வார்த்தை போன வருஷம் அவர் கொடுத்தது என்னன்னு சொல்ல மனக்கா, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் எல்லாத்தையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னார். தெளிவாக சொன்னார். மலாய் மக்கள்க நிறைய பேர் இருக்காங்க, அதே சமயத்தில் இந்தியர் மக்களும் நிறையா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, பரம ஏழை. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வச்சு கொடுக்குறேன். 75% அதை நிறைவேற்றிட்டாங்க. நீங்கள் நம்பன்னா ஒரு மாநிலத்திலையும் கேட்கலாம். நீங்கள் அடுத்தது நம்மளுக்கு கல்விக்கு தானே அந்த பணம். கல்விக்கு உங்களுக்கு இப்போ நம்ம 2000 சீட்டு மெட்ரிகுலேஷன் கிடைக்கலன்னு சொல்ல போனால், கிடைக்கிதுன்னு சொல்ல போனாக்கா படிப்படியாக நம்ம கேட்போம் 100, 500, 100, 1000 அப்படின்ட்டு. அதுக்கு நம்மளுக்கு தமிழ் பேசக்கூடிய முழு அமைச்சர் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தமிழனுக்கு நீ இது செய்யணும் அப்படின்ட்டு பப்ளிக்கில் பேச முடியாது. அதே சமயத்தில் கேபினெட் மீட்டிங்கிலும் மலாய்க்காரங்க அதில் நிறைய இருக்கிறதுனால அதை கேட்க முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒரு பிரதிநிதி போயிட்டு அன்வார் ஆஃபீஸில் உட்காந்து கேட்கலாங்க. கட்டாயம் அவர் செய்வார். அன்வார் அது செய்யலை இது செய்யலை என்ன செஞ்சார் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இருந்தாங்களே கிட்டத்தட்ட 60 வருஷம், இவங்க என்ன செஞ்சாங்க? துன் சம்பந்தனை தவிர வேறு என்ன செஞ்சாங்க? சரஸ்வதி கந்தசாமி அவங்க பிகேஆர் கட்சியில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஏன் தோல்வி அடைஞ்சாருனாக்கா, அந்த இடத்துல இன்னும் 3-4 இந்தியன் போட்டி போட்டு ஓட்டு பிரிஞ்சிருச்சு, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதே சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க தாப்பால் அவங்க தோத்துட்டாங்க.
அப்பயும் அன்வர் இப்ராஹிம் அவங்கள வந்து செனட்டரை ஆக்கி ஒரு துணை அமைச்சராக வச்சுருக்காரு. நம்ம இனத்தில் என்னன்னு சொல்லமானாக்கா, நம்ம இனத்தில் வந்து ஒற்றுமை கிடையாது, ஒற்றுமை அறவே இல்லை. நான் சொல்கிறது வந்து மாய்க்கா ஒண்டி கிடையாது, பக்கத்தை ஹரப்பானும் சரி, எந்த கட்சியாலும் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து யாருக்குமே இந்த ஒற்றுமைன்றது இல்லை. மைக்கா கொண்ட ப்ராஜெக்ட்னால பக்கத்து அரப்பன் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, பக்கத்து அரப்பன் கொண்டு வந்த ப்ராஜெக்டால மைக்கை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அவங்க கொண்டு வந்தது இவங்க கொண்டு, இவன் சேரக்கூடாது அவன் சேரக்கூடாது, இதே தான். சீனியர்கள் அப்படி இல்லைங்க. அவன் எம்சியாக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், கல்வியின் சம்மந்தப்பட்டாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க, ஒன்றா சேர்ந்து கொடி பிடிப்பாங்க. எங்களுக்கு ஏன் நீ இந்த இது குறைச்ச, நீ அந்த கொடுக்கல, அப்படி இப்படின்னு. அப்படி தான் லீம்குவான் எங்க வந்து ஓரம் கட்டினாங்க. ஏன்னா 10 மில்லியன் வருஷம் துண்ணூற்றரை காலேஜுக்கு போகும், அவன் பாட்டிட்டான் அதை எல்லாம். ஒரே பாருங்கள், லீம்குவான் இடம் இல்லாமல் இருக்கான் இப்போ. ஸோ அந்த மாதிரி நம்ம இனம் வந்து நம்ம ஒற்றுமை இருந்தாக்கா நல்லது. இந்த உரிமைன்றத கட்சி இவங்க வந்து யார், கந்தசாமி, சாரி நம்ம ராமசாமி என்ற கேங் வந்திருக்காங்களே பீனியங்கலேருந்து, இவங்கெல்லாம் வந்து நன்றி விஸ்வாசம் இல்லாதவங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். 3 டேர்ம் 15 வருஷம் துணை முதல்வராக இருந்தார். அந்த 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 இடம் வந்து இதுதான் தடவை இந்தியர்கள் கிடச்சிது. ஆனால் டிஏபியில் இருக்கும் போது அவர் ஒன்றுமே டிஏ பற்றி எதுவுமே பேசலை. 4வது டேர்ம் சீட்டு கொடுக்காதனால டிஏபியை எகெயின்ஸ்ட் பண்ணி இப்போ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் சொல்ல போனாக்கா நம்மளுக்கு வந்து நன்றி விஸ்வாசம் உள்ளவங்க தான் இந்தியன். நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நம்ம 30 வருஷத்துக்கு மேலே போராடி ஒரு அரசாங்கம் மாறிடுச்சு. இந்த அரசாங்கம் நம்ம பண்ணுவோம் 10ஆவதுக்கு நம்ம கேட்கலாம், நம்ம பிரதிநிதி அனுப்பி நம்ம கேட்கலாம். அனுவார் அந்த வாரத்தை பரம ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களாம் நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன்னு சொன்னார். அதே பெரிய வார்த்தைங்க, எந்த பிரதமரும் அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்ததில்லை. நம்ம அந்த இதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். செய்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 75% மாநிலத்திலலாம் மக்களுங்களுக்கெல்லாம் இது நன்மை கிடச்சிக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு நம்ம கேட்க வேண்டியது கல்வி நம்ம வந்து அதான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நம்ம பிரதிநிதி அனுப்பி மேற்கொண்டு நம்ம சீட்டு கேட்கலாம். பல்கலைக்கழகத்துக்கு வந்து நம்ம மக்களுங்க பிள்ளைங்க போக மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தேர்ந்து எடுக்கிறாங்க சப்ஜெக்டை. மலைய பண்ணிங்க அப்படி இல்லை, எங்கே கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் இப்போ எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் தான் வேணும்னு வாதாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. என்னோடய கடைசி வேண்டுகோள் என்னன்னு சொல்ல போனாக்கா, ஒரு சமயம் நம்ம அந்த ஓட்டை புறக்கணிச்சு மலாய்க்காரங்க வந்து கூட போய் ஓட்டு போட்டாங்கன்னா பக்கத்தார அப்போ தேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏன் அவங்களுக்கு பேரை கொடுக்கணும்? நம்ம நீங்கள் போலன்னு சொல்ல மாட்டாக்க தெரிகிறோம் யார் யார் வரல அந்த இடத்துலன்ட்டு. ஸோ அதனால் நம்ம இவ்வளோ நாள் உழைச்சி பாடுபட்டு அரசாங்கம் மாறிடுச்சு. திரும்பவும் அந்த அரசாங்கத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி வாக்களிங்க, அப்படி தான் என்னோட கேள்வி. எனக்கு பிகேரில் ஒன்றும் இல்லைங்க. நான் 30 வருஷத்துக்கு மேலே பாடுபட்டு என் சொந்த காசு தான் வெளியாக்கி ஏதோ பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி நல்ல காலேஜில் இருக்காங்க, யூனிவர்சிட்டியில் இருக்காங்க. எத்தனையோ ஏழை மக்களுக்கு வந்து மலிவு வீடுனாலும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், எந்த ஒரு பலன் எடுக்காமல். எனக்கு அதிலே சந்தோஷம். நான் கட்சியில் நான் வரணும்னு அவசியம் கிடையாது, வெளியே இருந்தே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அன்வர் இப்ராஹிமுக்கே நான் வீடியோ வெளியாகியிருக்கேன். மலக்கா தேர்தலில் நீ வந்து அம்னோக்காரனை எடுத்து நீ தேர்தல் நிப்பட்ட உனக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்லையான்னு கேட்டேன். 4 மாதத்துக்கு முன்னே கம்யூனிகேஷன் மினிஸ்டர் அவனை கேள்வி கேட்டேன், என்னடா ஃபோன்லாம் இப்படி இருக்குது, நீ என்ன வேலை பார்க்குற, உன் மூஞ்சி வந்து உன் கண்ணாடியில் பாரு, 3 மாதம் டைம் கொடுக்குறேன், இல்லைனாக்கா நீ பதவி விட்டு நின்று, இந்த மினிஸ்டர் உனக்கு தகுதி இல்லைன்னு நான் வீடியோ என்னோட யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம், டேவன் ராமகிருஷ்ணன்ட்டு. ஸோ இப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன் ஃபோன்லாம் நல்லா இருக்குங்க. 3 மாதம் பிற்பாடு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, லைன்லாம் நல்லா இருக்குது. ஸோ இந்தமாரி நம்ம கேள்வி கேட்கலாம், பிரச்சனை கிடையாது. மக்கள்லாம் குழம்பி போக வேண்டாம். தைரியமாக கேகேபிக்கு வந்து நீங்கள் பக்கத்து ஹாரமுக்கு நீங்கள் ஓட்டு போடுன்னு தாழ்மையோட வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.